Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்த ஸ்பெஷல் டீ கூட குடிச்சு பார்க்காம போயிட்டீங்கல்ல. ரொம்ப அவசரமா பாஸ் சார் பார்க்க போயிருந்தீங்களே, என்னங்க ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? ஷைலஜா தான் அவன் அம்மான்னு திவ்யா கிட்ட சொல்ல அவருக்கு ரொம்ப தயக்கமாவும் பயமாவும் இருந்திருக்கு. அந்த விஷயத்த ஏன் மூலமா தெரியப்படுத்தணும்னு என்ன வர சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள ஷைலஜா வந்து அவ தான் அம்மான்னு திவ்யா கிட்ட சொல்லிட்டா. அதுல திவ்யா ரொம்ப பயந்துட்டா. ஓடி வந்து என் அம்மான்னு கட்டி பிடிச்சுக்கிட்டா. அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப பாவங்க. என்னங்க திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? இல்ல, திவ்யா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. அதுக்கு பதில் சொல்ல முடியாம தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. என்ன கேட்டாங்க? நீங்க மட்டும் என் டேடிய கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுலன்னு கேட்டா. அதுக்கு நீங்க என்னங்க பதில் சொன்னீங்க? என்னால என்ன பதில் சொல்ல முடியும்? என்னால அவளுக்கு தைரியம் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீயும் உங்க அப்பாவும் பிரிய மாட்டீங்கன்னு நம்பிக்கை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி என்னால என்ன பண்ண முடியும்? சரி, வாங்க போலாம். சரி. சிவராமா, எப்படியும் நீ வருவேன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. கடைசியில அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சேடா. இந்த ஜென்மத்துல உன்னை பார்க்கவே முடியாம போயிடுச்சு. அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வருவியேடா. இனி யாரு என்ன அப்படி கூப்பிடுவா? அம்மா, என்னம்மா ஆச்சு? திடீர்னு இப்ப எதுக்கு அண்ணன் போட்டோ வச்சு கண் கலங்கிட்டு இருக்க? அன்னைக்கு தெரியாம மறைச்சு வச்ச போட்டோவை இப்ப எதுக்குமா எடுத்த? என்ன மறைச்சு என்ன பிரயோஜனம்? இவன் முகத்தை தான் உங்க அண்ணி நெஞ்சிலேயே பச்சை குத்தி வச்சிருக்காளே. இவன் நினைப்பு அவ சாகுற வரைக்கும் அவளை விட்டு போகாது. அப்படி ஒரு தங்கண்டி என் மக. நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா? அண்ணன் பிறந்த நாள். அதை எப்படிமா மறக்க முடியும்? ஆமாண்டி, நம்ம சிவராமன் பிறந்த நாள். ரம்யா, இப்பெல்லாம் நான் என்ன நினைச்சாலும் நினைச்சதுக்கு நேர்மாறாதான் நடக்குது. முன்னெல்லாம் ஒரு விஷயம் நடக்கணும்னா என் பையன் முகத்துக்கு நேரா சொன்னா போதும், அவனே அதை நடத்தி முடிச்சிருவான். அவன் பிறக்கிறப்ப கூட எனக்கு எந்த வலியும் கொடுக்காம தான் பிறந்தான். அவனால எனக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்லை. சொல்ல போன உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இவன் தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டான். இப்படி எந்த கஷ்டமும் கொடுக்காம இருந்த பையன் போறப்போ மொத்த கஷ்டத்தையும் கொடுத்துட்டு நம்மள ஏமாத்திட்டு போயிட்டானடி. சரிம்மா, அதை நினைச்சு நீ அழுதுட்டு இருக்காத. அண்ணன் போனாலும் அண்ணனை விட நல்லா பாத்துக்கிற அண்ணி அவர் இடத்துல விட்டுட்டு தானே போயிருக்காரு. பொறுப்பா பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போனான். ஆனா அவதாண்டி நம்மள பொறுப்பா பாத்துக்கிறா. டேய் சிவராமா, நானும் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் பாக்குறேன். ஆனா அது நடக்கவே மாட்டேங்குதேடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரிம்மா, நீ போட்டோ எடுத்து உள்ள வை. இப்படி அண்ணனை நினைச்சு அழுது உன் உடம்பையும் கெடுத்துக்காதம்மா. வாழ வேண்டியவன் போய் சேர்ந்துட்டான். போய் சேர வேண்டிய நான் இன்னும் என்னென்னலாம் கொடுமையை பார்க்க வேண்டியிருக்கோ. சிவராமா, நீயும் இப்ப சாமி தானடா.
வாப்பா சிவா உட்காரு. இருக்கட்டும்மா. என்னம்மா திடீர்னு வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு என் பையன் சிவராமனோட பிறந்த நாள். என் பையன் பிறந்த நாளுக்கு வருஷம் கோவில்ல அன்னதானம் பண்ணுவோம். அதை இந்த வருஷமும் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன இத்தனை வருஷம் என் பையன் எங்கேயோ இருக்கான், திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கையில அவன் நல்லா இருக்கணும்னு அன்னதானம் பண்ணுவேன். ஆனா இந்த பிறந்த நாள் தான் அவன் இனிமே திரும்ப வரவே மாட்டான்னு தெரிஞ்சு கொண்டாடுற பிறந்த நாள். அதனால என்னன்னு கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வழக்கமா பண்றத கைவிடுறதுக்கும் எனக்கு மனசு வரல. அதான் நாளைக்கு கோவில வச்சு அன்னதானம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் அவன் போட்டோவை வச்சு பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதை கொடுக்கத்தான் உன்னை பக்கத்துல இருந்தா வர சொன்னேன்ப்பா. அம்மா, நீங்க ஒரு ஃபோன் பண்ணா நான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஓடி வந்துருவோம்மா. அம்மா, உங்க மகன் உங்களை விட்டு போயிட்டாருன்னு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேம்மா. சொந்த பந்தம் யாருமே இல்லாம இருக்கிற எனக்கு ஆதரவா இருக்கிறது நீங்களும் உங்க குடும்பமும் தான். கடவுள் ஒரு உறவை எடுத்துக்கிட்டாருன்னா இன்னொரு உறவை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. உங்க மகனை எடுத்துக்கிட்ட கடவுள் இன்னொரு மகனா என்ன கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சுக்கங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான்ப்பா. எனக்கு உன்னை முத தடவை பார்க்கும் போதே அந்நியனா பார்க்கணும்னு தோணல. ஏதோ விட்டு போன ரத்த சொந்தங்கிற மாதிரி உணர்வு தான் இருந்துச்சு. சரி, நீ உட்காருப்பா. நான் போய் எழுதி வச்ச லிஸ்ட் எடுத்துக்கிட்டு வரேன். சரிம்மா. நீங்க உட்காருங்க, நான் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல பரவாயில்ல, உட்காருங்க, தண்ணியாச்சும் எடுத்துட்டு வரேன். சரிங்க.